ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நலமா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண நலத்துடன் வாழும் நல்லது ஒரு வாரமாக இந்த வாரம் அமையட்டும். நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில அக்டோபர் மாசம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த வாரத்துல 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பலன்களை சொல்வதிலே உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடராகிய நங்கநல்லூர் பஞ்சநாதன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல இந்த புதன் பகவான் நம்ம பார்க்கிறது 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறோம். அதுல இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல இப்ப இருந்துட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்கணும். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய நிலை, 6ஆம் இடத்து அதிபதியுடைய உச்சநிலை, இதெல்லாம் பார்க்கிற போது கடன் வாங்குவதை தவிர்க்க. வியாபார விஷயத்திலே புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தலாம். வியாபாரத்திலே நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல புதுசா என்ன ஐடியாவை புகுத்தலாம், நவீன முறைகளை என்ன உட்படுத்தலாம்னு பார்க்கணும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கும். இளைஞர்கள் பலருக்கு அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். மருத்துவர்கள், சுக்கிர பகவானுடைய நிலை 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிற போது மருத்துவர்களுக்கு இப்ப நிறைய கேஸ்கள், இப்ப நிறைய உங்களுக்கு கிளையன்ஸ் கிடைப்பாங்க, நிறைய கேஸ் கிடைக்கும். அப்ப இந்த காலகட்டம் என்பது பெண்களை பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும், கோபத்தை தவிர்க்கணும், உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய உடன்பிறப்புகளுடைய உடல் நலத்துல, சகோதரர்கள் உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுடைய உடல் நலத்தையும் நீங்க கவனம் எடுத்துக்கோங்க. இந்த வாரம் படிப்பு முயற்சிகள்ல ஒரு தொய்வு நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க விநாயகரை வழிபடுங்க. அது உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை இருந்திருக்கு. பலருக்கு ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சிலர் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் அஷ்டமத்துல இருந்திருக்க. நவம்பர் மாசம் 15ஆம் தேதி குரு பகவான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்திலிருந்து 9வது ஸ்தானத்துக்கு போறது பெரிய யோகத்தை உருவாக்கிட்டார். அந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை தரப்போகிறது. பலன்கள் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய கணபதி டிவிலேயே குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனி பலன்கள் கொடுத்துருக்கோம். ஸோ டாக்டர் பஞ்சநாதன் கணபதி டிவி குரு பயிற்சி பலன்கள் நீங்க போட்டுட்டா நம்முடைய பலன்கள் வரும். நீங்க அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ரிஷபராசிக்கார இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க பிள்ளைகளுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவர்கள் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இல்ல வேற ஏதாவது செலவுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. பினான்சியல் செக்டார்ல இருக்கக்கூடியவர்கள் பணப்புழக்கத்தில் எச்சரிக்கை தேவை. பினான்சியல் செக்டார்ல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் இருக்கும் பாருங்க, அதுல எச்சரிக்கையா இருக்கணும். சிலையும் ஒரு பேங்க்ல ஒரு கேஷியரா கேட்கிற கூட ஒரு எண்ணிக்கையில் கூட சில தவறுகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்களுக்கும் இல்ல பெண்கள் கழுத்திலேயே அணிந்திருக்கக்கூடிய நகைகள் பறிபோவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. திருட்டு, வழிப்பறி, பறிபோதல் என்று பல்வேறு வகையில சில பினான்சியலா உங்களுக்கு உங்க நகைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களுக்கு சில சோதனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். வியாபார பெருமக்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்ல பீரியட் சார். 5ஆம் இடத்துல புதன் பகவான் உச்சமா இருக்காருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது என்ன ஆகுதுன்னா, எண்ட் ஆஃப் திஸ் வீக் தான் புதன் பகவான் துலாத்துக்கு போறார். அது வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல பீரியட் தான். பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். 6ஆம் இடத்துல இப்ப சூரியன் இருக்கார். நீங்க அரசு அதிகாரிகள் விஷயத்துல எல்லாம் ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, காரியம் நடக்கலன்னு உடனே கோவப்படுறது,
அவங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவது, அதெல்லாம் இவங்க பண்ணிடக்கூடாது. ரொம்ப இதமான முறையிலே அரசு அலுவலர்களை முடித்துக் கொள்வதற்கு நீங்க முயற்சி பண்ணணும். அரசு துறையை சேர்ந்தவர்கள், ஊழியர்கள், அதிகாரிகள், நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்துல கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபேமிலியில அப்பாவுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவர் சில ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய தந்தைக்கு கொடுக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சந்திர பகவான் உங்க லாபஸ்தானத்தில் அமர்ந்துதான் வாரம் நடைபெறுகிறது. அப்படிங்கிற போது வார துவக்கத்திலேயே ப்ரமோஷன் குறித்த நல்ல செய்திகள் வரும். வாரத்துல பாத்தீங்கன்னா இப்போ தொடங்குவது உங்களுக்கு இந்த வாரத்துடைய இறுதியில் 29ஆம் தேதி துவங்குகிறது வச்சுக்கோங்க. 29, 30 விட்டு 31, 1 போன்ற தேதிகள்லாம் சிலருக்கு இடமாற்றம் போன்ற செய்திகள்லாம் வரப்போறது. நிறைய பேர் இடமாற்றம் நினைக்கிறவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் கணிந்து வரும். அதே மாதிரி வாரத்துடைய இறுதியில ஒரு விதமான ஒரு டென்ஷன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அந்த டென்ஷன் விலகுவதற்கு முருகப்பெருமானை வழிபடணும், சரிங்களா? இப்ப இந்த வாரம் பெண்களை பொறுத்தவரை எப்படி இருக்கிறதுனா, அவங்களுக்கு ஆபீஸ்ல புதிய பொறுப்புகள் சேரும். குடும்பத்துல நீங்க என்ன ஒரு வேலை செய்தாலும் உங்க பேர் கெட்டு போறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கும். தேவையில்லாத பாலிடிக்ஸ்ல பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு ஹோம் மேக்கர்ஸுக்கு இப்போ இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய அடுத்தவர்களுடைய விஷயங்களை தலையிட வேண்டாம். உங்க உறவுக்காரங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில நீங்க தலையிடுறது உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கவனமா உங்க செயல்பாடுகளை வகுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான கல்வி வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தான், சரிங்களா? சோ ரிஷபராசிக்காரர்கள் இது எல்லாமே நல்லா இருக்கு. பண பரிவர்த்தனைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் தாமரை வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் இப்போ உச்சமா இருக்கிறது ரொம்ப நல்லது. எண்ட் ஆஃப் திஸ் வீக் அவர் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறார். அது ரொம்ப யோகம். இப்போ இந்த புதன் பகவானுடைய இந்த அனுகூலம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்கள் குடும்பத்துடைய செல்வாக்கு உயர், வெளிவட்டார மதிப்பு மரியாதை உயர். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க. இது கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனமா இருக்கணும். சிலர் அதே மாதிரி ஞாபக மறதி போன்ற சில துன்பங்கள் சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்துக்கோங்க. இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புதன் பகவான் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை இப்ப தொழில் ஸ்தானத்தின் மீது விழறதுனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். இதுல உங்களுக்கு இந்த சூரிய பகவான் இப்ப 5ஆம் இடத்துல இருக்கார். இப்ப 3ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். காரிய அனுகூலம், அரசு வழி காரிய அனுகூலம், சில விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அது நல்லபடியாக உங்களுக்கு அமையும். சில தடைகள் வருமோங்கிற மன பயம் இருந்து கொண்டிருக்கும். ஆனா உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும். இந்த காலகட்டத்தில் இந்த குருவுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டே இருப்பதனால் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடைபெறணும், என்ன நன்மைகள் நடைபெறணும் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்க நிறைய மெனக்கிடுவீங்க, நிறைய முயற்சி பண்ணுவீங்க. நீங்க முயற்சி பண்றது நல்ல வெற்றியை தரும். வெளிநாடுகளில் வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் தங்கள் வேலை விஷயத்துல இப்ப கூடுதல் கவனம் செலுத்தணும். சிலருக்கு வேலை தொடர்பான சில தொந்தரவுகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல அதுக்குரிய தீர்வுகள் இருக்கும். அதை பார்த்து நீங்க அந்த பரிகாரங்கள் செய்யறதுக்கு போது தப்பிச்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் அஷ்டமத்து சனி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஜனவரி மாசம் அஷ்டமத்து சனி வந்ததுல இருந்தே பல்வேறு பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. பொதுவாக சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டாரு மிதுன ராசிக்கு. அப்படி இருந்தும் அவர் கொடுக்கக்கூடிய சிறு சிறு சிரமங்களே பெரிய சிரமங்களா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. குறிப்பா நான் சொல்றது கணவன் மனைவி உறவு இருக்கு பாத்தீங்களா, அந்த உறவுல இப்ப குருவுடைய பார்வையினால் நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அஷ்டமத்து சனி அப்பப்போ கணவன் மனைவி இடையிலையும் சில கருத்து மாறுபாடுகளை உண்டு பண்ணி விட்டுரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கவங்க. எப்படி கவனமா இருக்கிறது, கவனமா இருக்குன்னு சொல்றீங்க சார், எப்படி அப்படின்னா பேச்சுல கவனமா இருங்க. ஏதோ கோபம் வந்தா பொறுமையா போறது நல்லது. இந்த 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற போது மறைமுகமான சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கும் உடம்புல, சரிங்களா? அதான் நீங்க வெற்றி கொள்ள முடியுங்கிறத பிசினஸ் பண்றவங்க நல்ல முன்னேற்றம் தெரியுது. உங்களுடைய பிள்ளைகள் இப்ப ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். வேலை இருக்குமா, நிலைக்குமா, வேற பிரச்சனையா இருக்குமான்னு கூட உங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா அந்த குரு பாதக ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் மிதுனராசிக்கு. அப்ப வெளிநாடுகளில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு, அங்க வேலை பார்க்கிறவங்க, அவங்க ஹையர் எஜுகேஷன் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு சில நெருக்கடிகளில் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள்.
அது என்னவென்று பார்த்து சரி பண்ணணும். சரிங்களா? அப்ப அதற்கு அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா, பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்தா அது தீர்வு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ இது எல்லாமே நல்ல விஷயங்க. பெண்கள், மிதுன ராசி பெண்கள், அவங்களுக்கு எல்லாம் இளம் பெண்கள் பலருக்கு இப்போ திருமணம் பிக்ஸ் ஆகும். வீட்டை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். ஒரு நல்ல வாரமா மிதுன ராசிக்கு இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா, பாக்கிய ஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாரம் துவங்குகிறது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சாரத்துல தன்னுடைய பயணத்தை இந்த சந்திரன் துவக்குகிறார் என்ற போது முதல் நல்ல வேலை வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கிடைக்கும். 2வது விஷயம் என்னன்னா, சில பேர் இப்போ கொஞ்சம் அவசரப்பட்டுக்கிட்டு கணவன் வீட்டில இருந்து பிரிஞ்சு நீங்க உங்க சொந்த வீட்டுல போயிருப்பீங்க. இந்த மாதிரி கடகராசி இல்லாத உங்க மனைவியை பிரிஞ்சு கணவன் மனைவி இடையில் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு குரு பகவான் உதவி செய்ய போற நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வாக்கியப்படியும், திருக்கணிதப்படி நவம்பர் 20ஆம் தேதியும் குரு பயிற்சி இருக்கு. அந்த குரு பயிற்சிக்கு பிறகு மெல்ல மெல்ல மாற்றங்கள் வரும். கணவன் மனைவி உறவில் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு சேரணும். எப்படி சார் குரு பயிற்சி பலன்கள் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. உங்க ராசிக்கு தனித்தனியா 12 ராசிகளுக்கும் என்னென்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கறத நம்முடைய கணபதி டிவியிலேயே நான் தனித்தனி பதிப்புகளாக கொடுத்திருக்கேன். அப்ப நீங்க கணபதி டிவி குரு பயிற்சி பலன்கள் டாக்டர் பஞ்சநாதன் போட்டீங்கன்னா வரும், போய் பாருங்க. அது உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். இப்ப என்ன ஒரு விஷயம்னா, 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற போது பிள்ளைகளுடைய உடல் நலம், அந்த உடல் நலத்தை கவனம் செலுத்தணும். நீங்க இறை வழிபாட்டை அதிகப்படுத்தணும். 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலத்துல ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவங்க இறை வழிபாட்டை அதிகப்படுத்தணும். இப்ப இந்த கேது பகவான் எப்படி இருக்காருன்னா, புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். புதன் உங்களுக்கு 3 12க்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்துல அவர் இப்பொழுது ஒரு உச்ச நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு வெளியே பயணம் செய்யறாங்க. ஒரு பயணம் செய்கிற போது சிறு தூர பயணங்கள்ல வீர சாகசங்கள் பண்றேன்னு சொல்லிட்டு சில விபரீத விஷயங்களில் பிள்ளைகள் கடகராசிக்காரர்கள் ஈடுபட்டால் அது அவ்வளவு சரியா அல்ல. அது உடல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா நீங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோடு எடுத்துக்கிட்டு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பயணங்களில் கவனமா இருக்கணும். சாகச விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். தெய்வீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டணும். அதே மாதிரி அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் வந்தால் அந்த பொறுப்புகள் விஷயத்தை எச்சரிக்கையா இருக்கணும். யாரோ ஒரு சிக்கலான ஒரு பொறுப்பு இருக்கும். பழைய ஆள் பிரச்சனையை பண்ணிட்டு போயிருப்பார். அந்த பொறுப்புக்கு யார் எடுத்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி பொறுப்புகள் கூட சேரும். பழைய ஆள் பண்ணிட்டு போன தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்வதாக இருக்கும். அப்படிப்பட்ட பொறுப்புகள் சேரும். அதுல பொறுப்புகள் எடுத்துக்கிற போது கூட அது உங்களுக்கு முடியுமா, உங்களுக்கு இயல்புக்கு ஒத்து வருமானு பார்த்துட்டு தான் பொறுப்புகள் எடுத்துக்கிடாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் முறையை நல்ல வெற்றி பெறும். தனப்புழக்கம் அடுத்தடுத்து அதிகரிக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்க பார்க்கணும். இந்த சூரிய பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சூரிய பகவானுடைய அமர்வு என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு மனோ பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொஞ்சம் மனோபயம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன மனோபயம், நமக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை, ஆயுளை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் இப்ப சிம்மராசி பெரிய உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொன்னீங்கன்னா பெரிய இடர்பாடுகள் வராத ஒரு நல்ல வாரமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நீங்க நிம்மதியா இருக்கலாம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கத்தான் செய்யறது. பெரிய ஆபத்துகள் இல்லாட்டாலும் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாத்துறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குருவுடைய பார்வை உங்க மேல இருக்கு பாருங்களேன். அது நிறைய வெற்றிகளை கொண்டு வந்துதான் உங்களுக்கு தரும். பிள்ளைகளுடைய சப்போர்ட்ஸா இருக்கும். 5ல குரு இருக்கும்போது பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா காரகோ பாபநாஸ்தி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது பலருக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்தின் விஷயத்திலும் சில தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். புதுசா திருமணமானவங்க பலருக்கு குழந்தை பாக்கிய ரீதியாக தடைகள் இருக்கும். இது கோச்சார பலன் தான் நான் சொல்றேன். சொந்த ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும். அப்படி குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கக்கூடியவர்கள் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தை ஆலோசனை கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தரும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க பிள்ளைகள் வழியில சில மன வருத்தத்தை கொடுக்கும். 5ல குரு இருக்கிற போதே பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பல நேரங்களில் நமக்கு மன வருத்தத்தையும் தருகிறது. பிள்ளைகள் சப்போர்ட்டாவும் இருப்பாங்க. மன வருத்தம் தருது நம்மளோட பிரிஞ்சு போயிருவாங்களா, அந்த மாதிரி சொல்றேன். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய லைஃப் பத்தி அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு வேதனைகளை தரும். சரிங்களா? ஒண்ணு பிள்ளைகளுக்கு வேதனையா இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு மனவேதனை கொடுக்கிறது. இந்த விஷயத்துல நம்ம பையங்களை எப்படி நல்வழிப்படுத்துவதுங்கிற சில கவலைகள், வெளிப்படையாக சில விஷயத்தை சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க புரிஞ்சுக்கலைங்கிற கவலைகளும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும். இது எல்லாம் ஒரு புறம் நல்ல தன லாபம் இருக்கும். போனஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்பதான் செய்திகள் வர ஆரம்பிக்கும். அடுத்து பல்வேறு விஷயங்கள் என்ன தடைகள் வந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற பண வரவு வரலைங்க, நாங்க என்ன பண்றோம், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க, நல்லது நடக்குங்க. பெண்களுக்கு நல்லது வருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் கத்திரி பூ வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே துவங்கி உங்களுடைய லாபஸ்தானத்துல இல்லாட்டும் உங்களுடைய 10வது ஸ்தானம், லாபங்களை விட 10வது ஸ்தானம் வரைக்கும் அவரோட டிராவல் வந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஃபாரின் முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 29 அந்த 30 தேதிகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஃபாரின் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த நாட்களில் வண்டி வாகனங்களில் நீங்கள் கவனமாக பயணம் செய்யணும். சகோதரருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். 31 தேதிகள் பாத்தீங்கன்னா புதிய காரியங்கள் செய்வதிலே ரொம்ப எச்சரிக்கையா காரியம் செய்யணும். எந்த ஒரு காரியத்துல அலட்சியமாக நடந்து விடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பயணம் செய்றீங்க, பாதுகாப்பு குறைவா பயணம் செய்ய வேண்டாம். யாருடைய மனமும் புண்படும்படி பேச வேண்டாம். அதுல இதா இருக்க தாயாருடைய உடல் வந்து அக்கறை செலுத்திக்கோங்க. குறிப்பா வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லாம் உங்களுக்கு நிறைய பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்கும். வெளிநாடு தொடர்புடைய செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட நாட்களாக உங்களுக்கு அமைகிறது. வேலை வாய்ப்பு தொடர்பான செய்திகள் பலருக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிற, நன்மைகள் அதிகரிக்க போகிற நல்லது ஒரு வாரமாக இருக்கும். இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். கல்வி சம்பந்தமான செய்திகள், வேலை வாய்ப்பு குறித்த நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில சில மன வருத்தங்கள், அதனால வரக்கூடிய உங்களுடைய மன கஷ்டம், ஹஸ்பண்ட் நம்மளை புரிஞ்சுக்கலையே, அவருக்கு இல்லை, அவருக்கு வேலையை ஒரு சிக்கல் இருக்கு, இது சம்பந்தமான இப்படி சில மன வருத்தங்கள் இந்த கன்னிராசி பெண்களுக்கு உள்ள காலம் எதுங்கிறதுனால கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்க. அது வந்து பல நன்மைகளை உங்க வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு வந்து இது ஒரு நல்லதொரு வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டத்துல சந்திரனுடைய பயணம் என்பது 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் அமைகிறது. இப்போ உங்க ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய பொசிஷனை பார்க்கிற போது இப்போ உங்களுக்கு சில மாற்றங்களை நீங்கள் விரும்புகிறீர்கள். வாழ்க்கையிலே சில உயர்நிலையை பெறணும் விரும்புறீங்க. அதுல சில போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். நினைக்கிறது நடக்குமா நடக்காதான் சில போராட்டங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. பெண் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்கும். பெண் தெய்வ வழிபாடு மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்றது, சாமுண்டேஸ்வரி வழிபடுறது, அங்காள பரமேஸ்வரி வழிபடுவது, இப்படி பெண் தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுல மாணவர்களுக்கு கல்வி நிலை சம்பந்தப்பட்ட சில உயர்வான செய்திகளும் ஏற்படும். இந்த புதன் பகவான் இந்த வீக் எண்ட்ல உங்க ராசிக்கு வருவார். அதுல இருந்து கல்வியில ஒரு நல்ல சூழ்நிலை, அதாவது 3ஆம் தேதிக்கு பிறகு கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை, உயர்கல்வி வாய்ப்புகள் இதெல்லாம் மாணவர்களுக்கு சித்திக்க போகுது. இப்ப 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிற போது, அதாவது 29ஆம் தேதி 30ஆம் தேதி இந்த தேதிகள் எல்லாம் ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி 31/1 இந்த தேதிகள்ல வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல நிறைய வெற்றிகள் உருவாக போகிறது. 2ஆம் தேதி, இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பதட்டப்படாம செய்யணும். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாரம் எண்டுல இருந்து பல நன்மையான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி நவம்பர் 15ஆம் தேதி நிகழ இருக்கிறது இல்லையா, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்போ வித்யா குரு வருகிறார். யாருக்கு? இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வித்யா குரு ப்ரொஃபஷனலா முன்னேறக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அமையக்கூடிய யோகமும் சுககுருவினாலே எப்பொழுது ஏற்படும். வித்யா குரு சுககுருவுடைய அமைப்பு பல நன்மைகளையும் செய்ய போகிறது. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும்.
அப்போ பெண்களை பொறுத்தவரை தங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்திலும் கவனம் செலுத்தணும். பேச்சுல எந்த கோபமும் கூடாது, எந்த கர்வமும் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு பல நன்மைகளை துளாராசிக்காரர்கள் உருவாக்கி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சில தடைகள் இருந்தாலும் அதை மீறி முன்னேற்றமும் நல்ல முறையில் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் ஒரு நன்மையாக முடியக்கூடிய நல்லது ஒரு வாரம். இப்போ உங்களுக்கு என்னன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அப்போ பிள்ளைகளுடைய மனசு ஒரு வக்கர நிலையிலே இருக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும். எப்படி வக்கர நிலை? ஒண்ணு, பிள்ளைகளுடைய மனசு பத்தின கவலை, அவர்களுடைய எஜுகேஷன் பத்தின கவலை உங்களுக்கு இருக்கலாம், வெளிநாடுகளில் வாழக்கூடிய பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கலாம், இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய சில முடிவுகள், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு வருத்தம் தருவதாக இருக்கலாம். என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? இந்த வேலை சம்பந்தமா, ஃபாரின் போறது சம்பந்தமா, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தமா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில மன வருத்தங்களை தரும். அந்த மன போராட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். பிள்ளைகளுடைய பிடிவாதமும் சில நேரத்தில் சில மன வருத்தங்களை தருகிறது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் இப்ப தனஸ்தானத்தினால பிள்ளைகள் ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு கன்சிடர் பண்றாங்க உங்க முடிவுகளை. இருந்தாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்து, வெளிநாட்டில் ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன், தங்கள் வாழ்க்கை குறித்து சில முக்கியமான முடிவுகளை தாங்கள் எடுக்கும் முடிவுகளை சரியான முடிவு அப்படின்னு நம்புறாங்க. இந்த போராட்டம் இப்ப குடும்பத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல ராசியில கேது பகவான் இந்த 1.5 வருஷங்கள் பாத்தீங்கன்னா சில நெருக்கடிகள் இருக்கும். கணவனுக்கு ஒரு கருத்து, உங்களுக்கு ஒரு கருத்துன்னு இருக்கும். அந்த கருத்து விவாதங்களை நீங்க விட்டு கொடுத்துதான் போகணும். அது ரொம்ப நல்லது. சில குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில சில கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் புற எதிரிகளை சமாளிப்பதற்காக கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் சேரும். பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு, எஜுகேஷன் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை என்பது நிறைய வெற்றி கொடுத்தார். ஜென்மத்துல குரு இருக்க, எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, உண்மை, வேலையை விட்டு போயிருக்கு, அந்த சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் அதுதான் உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு குரு பயிற்சி வரப்போறது ஒரு விஷயம். இப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் இப்போ பார்த்துட்டு இருக்காரு, அதுவே நன்மை. உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். புதுசா ப்ரொஃபைல் தொழில் ஆரம்பிக்கணும்னா முயற்சிகள் வெற்றி பெறும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும். நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இளைஞர்கள், வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இப்பொழுது அமையும். பெண்களுக்கு சுபகாரிய செய்திகள் இப்பொழுது விஷயம். அதே நேரத்துல பேச்சுவார்த்தையில என்ன குதர்க்கமும் இல்லாம பாத்துக்கிடணும். ஹெல்த்லயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரணும் அப்படின்னு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்க தனுசு ராசிக்காரங்க பலருக்கு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கும். அது உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அப்படி அதுக்கு அனுமதி இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி பல நன்மைகளை செய்யும். அதனுடைய கணபதி டிவிலேயே நம்ம குரு பயிற்சி பலன்களை போட்டிருக்கோம். அது நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாரம். 3ஆம் இடத்துல துவங்கி 6ஆம் இடம் வரைக்கும் சந்திரனுடைய பெயர். 7ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இந்த மாதத்துடைய 29-30 தேதிகள் அமர்கிற போது உங்கள் மனதிலே மறைமுகமாக சில திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருப்பீர்கள். அந்த மிக மிக ரகசியமான உங்களுடைய விஷயங்கள் பற்றி மனதிலே திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பீர்கள். இது வெளி உலகத்திற்கு தெரிந்தால் உங்கள் மீதான ஒரு கெட்ட எண்ணம் கூட ஏற்படும். உங்க மேல அபிப்பிராயம் மாறலாம். ஆனா அதை விட உங்க மனசு ரகசியமா நீங்க திட்டம் தீட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காரியத்தை எப்படியாவது சாதிச்சணும்னு இருக்கும். காமம் தொடர்பான விஷயத்துல எச்சரிக்கை தேவை. காமத்திரிகோண ஸ்தானத்துல சந்திரன் அமர்கிறார். அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். தவறான எண்ணங்களில் மனதை செல்லாமல் இந்த மகர ராசிக்காரங்க பார்த்துக்கணும். அதே நேரத்தில் சனிச்சுர பகவான் ராசியில இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது வேலையிலே சிலருக்கு சில இடர்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும். சிலர் ஃபாரின் விட்டுட்டு மீண்டும் உள்ளூருக்கு வந்திருப்பீங்க. வெளிநாட்டிலேயும் வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். நிறைய பேருக்கு இப்ப வேலை வாய்ப்பும் கிடைக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் பிள்ளைகள் வழியிலே
அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், சில போராட்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அந்த போராட்டங்களை தவிர்ப்பதற்கு அவர்கள் என்ன பண்ணணும், துர்க்கை அம்மனை வழிபடணும், அங்காள பரமேஸ்வரியை வழிபடணும். அவர்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்துல இந்த சூரிய பகவான் அஷ்டமாதிபதி இப்ப 10ஆம் இடத்துல இருக்க. நிறைய பேர் மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துக்கணும். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் கருத்துக்கள் சொல்கிற போது எச்சரிக்கை தேவை. சரிங்களா? இதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம், வியாபாரத்திலே முன்னேற்றகரமான நல்ல தகவல்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் குறித்து வெற்றிகரமான தகவல்கள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 7ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் நீச்சமா இருக்க. அப்போ லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு மணியில சின்ன கருத்து மாறுபாடுகள் வரும். அதை மென்மையான போக்கில் அப்ரோச் பண்ணணும். 7க்குரிய சூரியன் 9ல் அப்படி இருக்கிறாருன்னா, நீச்சமாக இருக்கிறாருன்னா, நீங்க சாஃப்டான முறையில் ஹவு டு ஹேண்டில் இஷ்யூ பார்த்துக்கோங்க. எதையுமே உங்கள் கணவன் உங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த கடுமையும் வச்சுக்க வேண்டாம். இதுக்கு இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் சாதாரண ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க, அந்த கருத்தினாலும் ஆபத்துக்கள் வரலாம். அதனால உங்க லைஃப் பார்ட்னர் இதமா போறது அவசியம். ஆனால் இந்த குரு பகவானுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அவ பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் சேரும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் நிறைய இருக்கும். நீங்க அதை சுப செலவுகளா வச்சுக்கிறதும் உங்களுக்கு நன்மையை தரும். அந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல இப்ப நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸையோ அஸ்ட்ராலஜர்கிட்டயோ ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்க முடிவெடுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப நல்லது. அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் அவர் இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்திலே வேற பயணத்தை அமைச்சுக்கிறார். நல்ல தனவரவு சேரும். உங்க கம்யூனிகேஷன்ல ஒரு வெற்றி இருக்கும். குறிப்பா 29-30 தேதிகள்ல ஒரு கோபம், ஒரு விறுவிறுப்பு உங்க செயல்கள்ல இருக்கும், கோபமும் இருக்கும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 20-30 தேதிகள் தவிர 33ஆம் தேதிகள்ல காரியங்கள் வேகமாக நடைபெறும். அதே மாதிரி 2ஆம் தேதி 3ஆம் தேதியுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிறைய நடக்கும். அந்த 4ஆம் தேதியும் ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த வாரம் முழுக்கவே பிள்ளைகள் முன்னேற்றம் குறித்த செய்தி, அந்த சிந்தனைகள், அப்புறம் பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை வாய்ப்பு குறித்த செய்திகள், மனசுல அப்படி சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதுவும் வக்கரமாக இருக்கிறாருன்னா கொஞ்சம் கவனமா தான் அதனுடைய செயல்பாடுகள்ல நாம இருக்கிறோம். எக்காரணம் கொண்டும் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது என்பதுதான் நல்லது. கோபம் வருகிற போது முருகப்பெருமானை வழிபடுங்கள். மன கண்ணை மூடிக்கிட்டு இறை ஸ்லோகங்களை சொல்லுங்கள். தெய்வீக ஸ்லோகங்களை சொல்வது உங்களுக்கு ரொம்ப மிகுந்த நன்மையை உருவாக்கி தரும். பெண்களை பொறுத்தவரை இப்பொழுது இந்த சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது உங்களுடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் கவனம் எடுத்துக்கோங்க. மனசுல சில கஷ்டங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு நன்மையான வாரம். சந்திர பகவான் முதல்ல உங்க ராசியில தொடங்குறாரு. முதல் 2 நாள் 29ஆம் தேதி ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும், கோபங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே நேரத்துல சகோதர வழி சம்பந்தப்பட்ட சில செய்திகள் இருக்கும். சொத்து சுகம் வாங்கணுங்கிற எண்ணம் முதல் 2 நாள் அதிகமாக இருக்கும். பிறகு பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் தேதி சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா 31 தேதிகள்ல நல்ல பணவரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான சில முயற்சிகள் பண்ணுவீங்க. அக்கம் பக்கத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல துர்க்கையம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அங்க போய் பெண் தெய்வங்கள் கூடிய கோயில் இருந்துச்சுன்னா போய் வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்க பிள்ளைகளுக்கு இடமாற்றம் குறித்த தகவல்கள் வரும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசு அலுவலர்கள், அரசியல்வாதிகள் தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. பொதுவாக இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளை, அரசு அதிகாரிகளை பகைச்சிக்க வேண்டாம். ஆபீஸ்ல டீம் லீடர்ஸ், உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். சரிங்களா? அது கவனமா இருங்க. அப்பாவுடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்கள் பெத்தவங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். நிறைய முன்னேற்றமான செய்திகள் வரக்கூடிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக.
நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். 12 ராசிகளை சேர்ந்த அன்பர்களே, நம்முடைய வார ராசி பலன்களை வாரந்தோறும் நீங்க பார்த்துட்டு வரீங்க. இதுல உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் வழங்கிட்டு வரேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணுங்க, எங்களுக்கு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் இருக்கு, வேலை சம்பந்தமா கேட்கணும், குரு பயிற்சி ராகு பயிற்சி பற்றி கேட்கணும், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இருக்கு, தீரக்கூடிய வழிமுறைகளை நாங்க தெரிஞ்சுக்கணும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் ஆகும், எங்க பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்போ நோய் தீரும், கடன் விஷயங்கள் எப்படி இருக்கும், இப்படி ஸ்பெசிபிக் ப்ராப்ளங்களை பத்தின உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். தமிழ்நாட்டில் டி நகர்ல, சென்னையிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.